அதான் இது ரியல் இன்சிடென்ட் கிடையாது தான் இது. ஓகே. இது முன்னாடியே ஒருத்தர் 2 பேர் கேட்டிருக்காங்க. இது ரியல் இன்சிடென்ட் கிடையாது. பட் தென் இந்த கதை பண்ணிட்டு இருக்கும்போது நான் நெறைய பேர்கிட்ட பேசினேன். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க, ம். எஸ்பெஷலி வந்து இந்த ஏர்லி 20ஸ்ல இருக்க பசங்க நெறைய பேர்கிட்ட நான் பேசினேன். ம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் பேட்சஸை நாங்கள் மீட் பண்ணி பேசினோம். பேசும்போது அஃப்கோர்ஸ் இது நடந்துட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டர் விசிட்ஸ் போயிட்டுருக்கோம். அப்போது விஆர் மாலில் தியேட்டர் விசிட் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு தம்பி ஒருத்தர் வந்து பேசினார். கேர்ள் ஃப்ரெண்டோடு வந்திருந்தார். அவர் சொன்னார் தான் நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட் லைஃப்பில் இது நடந்திருக்கு, இது கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்னுலாம் சொன்னாங்க. பட் அந்த பையன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து என்ன சொன்னான்னா, ஆனால் இது எக்ஸாக்டாக என் லைஃப்பில் நடந்தது நான்ட்டு. தே வேர் நாட் சீரியஸ் அபவுட் ஈச் அதர். அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிற வரைக்கும். ஓகே. அஃப்கோர்ஸ் தே ஆர் நாட் மேரிட். அவங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தட் இஸ் வென் திஸ் கை ஃபவுண்ட் அவுட் தட் அந்த பொண்ணு அவனுக்கு எவ்வளோ முக்கியன்றது புரிஞ்சிருக்கு. அண்ட் வாட் ஹி ஹேட் வித் தட் கேர்ள்ன்றது என்னன்றது அவங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ணதா ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து சொன்னான்.